நிறம் மாறும் நீர். அன்பு மாணவர்களே, இன்றைய சோதனை அறிவியல் நிகழ்வில் ஆக்சிஜனேற்ற வினையினை ஒரு எளிய சோதனை மூலம் நம்ம புரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த சோதனை செஞ்சு பார்க்க நமக்கு தேவையானவை சிறிய உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு மற்றும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல். முதல்ல ஒரு துண்டு சேப்பங்கிழங்கை எடுத்து 10 நிமிடங்கள் நீரில் நன்றாக கொதிக்க வச்சு அதன் வடிநீரை ஒரு பீக்கரில் எடுத்துக்கணும். அதுபோலவே உருளைக்கிழங்கையும் 10 நிமிடம் நீரில் கொதிக்க வச்சு அதோட வடிநீரையும் வேறொரு பீக்கரில் எடுத்துக்கணும். இங்கு வலதுபுறம் உள்ள பீக்கரில் சேப்பங்கிழங்கு வடிநீரும் இடதுபுறம் உள்ள பீக்கரில் உருளைக்கிழங்கு வடிநீரும் இருக்கு. இப்போது சிறிதளவு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை 2 பீக்கரில் உள்ள வடிநீரிலும் நாம் ஊற்றும்போது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஆமாம், உருளைக்கிழங்கு வடிநீரில் ஊற்றப்பட்ட கரைசலின் நிறம் முற்றிலுமாக மறைந்து தெளிவாக, அதாவது நீரை போல காணப்படுது. ஆனால் சேப்பங்கிழங்கு வடிநீரில் ஊற்றப்பட்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தன் நிறத்தை மாற்றாமல் அப்படியே இருக்குது. இதிலிருந்து உருளைக்கிழங்கு வடிநீரில் ஆக்சிஜனேற்ற வினை நடைபெற்றிருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுது. இவ்வாறாக இயற்கையாக நடைபெறும் வேதிவினைகளை எளிய சோதனைகள் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. வேதி வினைகளின் போது நிறமாற்றம் ஏற்படுகிறது.